கான்ஃபிடன்ஸ் என் மனசுல இருக்கு. இன்னொரு விஷயமும் நான் இங்க சொல்லணும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏற்றி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில் எடுத்திருக்கிறோம். உடனே நீங்க நினைக்கலாம், என்னடா இவர் ஏதோ பொறி வச்சு பேசுறாங்க அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்கு, என்ன இருக்கு, என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு, எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அதை வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு I just want to take it forward from there. அதான் நான் முதல்ல செய்யணும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. சினிமாவில் எப்படியாவது கஷ்டப்பட்டு வெற்றி அடையும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட உள்ளார். அதற்கு பிறகு உங்களிடம் உங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றுவார். முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட உள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இல்லை இப்படிலாம் கூட பார்க்க மாட்டோம் வீடியோவை, புரிய மாட்டேங்குது, வீடியோக்கே தெரியல.